வணக்கம் நண்பர்களே, எப்படி சொன்ன மாதிரி வந்துட்டாங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக சீக்கிரமாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கும், சீக்கிரமாக அமௌண்ட் அதிகமாக வர்றதுக்கும், சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கும் இந்த 2 நிமிட ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 நிமிடம் அப்படின்றது என்ன ரகசியம்? அதாவது நம்முடைய வீடியோவினுடைய டியூரேஷன். இந்த டியூரேஷனை 2 நிமிடத்தில் போடலாமா, அல்லது 8 நிமிடம் நமக்கு ஆடு வரணும், வருமானம் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக 8 நிமிடம் போடலாமா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு புதிய சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த புதிய சேனல் பேர் என்னன்னா வந்துட்டு காமன் மேன் அப்படின்றது தான். நம்ம காமன் மேன் தமிழ் அப்படின்றது தான். அது என்னன்னா, நான் சில வேலைகள் பார்க்குறேன், வீட்டில் சில vlog எடுப்பேன், அதெல்லாம் வந்துட்டு அந்த இதில் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க் கீழே வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வருமானமும் வரணும், நமக்கு நிறைய வாட்ச் ஹவர்ஸும் கிடைக்கணும், நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் வரணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயங்கரமா ரீச் ஆகணும், வைரல் ஆகணும் அப்படின்றது. நான் என்னுடைய ஆன்மீகம் சேனல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, யூடியூபினுடைய அல்கரிதம் 2026 இப்படிதான் ஒர்க் பண்ணுது. 2025 இருந்து இதை மாத்திட்டாங்க. 2026 இன்னும் பயங்கரமா இது ஒர்க் பண்ணுது. அதாவது நான் ஆன்மீக சேனல்ல போட்ட வீடியோ எல்லாமே கிட்டத்தட்ட வந்துட்டு 3 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ தான் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. நான் வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் 7 நிமிஷம் போட்ட வீடியோ வைரலே ஆகலை. வைரல் ஆகணும்னா முதல்ல நம்ம மக்களுக்கு தெரியணும். நம்ம மக்கள் சும்மா வந்துட்டு ஒரு வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோ 8 நிமிஷம் இருக்கு, யாரோ தெரியல நல்லது போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. நம்ம தேடக்கூடிய ஒரு தகவல் அப்படின்றது இதுல சுருக்கமா சொல்லியிருக்கிறாருப்பா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ யூடியூப் அல்கரிதத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு வீடியோ வந்துட்டு என்டையர் வீடியோ ஒரு கிரியேட்டர் பார்க்குறாங்க, அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த என்டையர் வீடியோவை நல்ல வீடியோன்னு அது கருதும். அது நீங்கள் எப்படி வேணா போட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. குவாலிட்டி முக்கியம் இருக்கட்டும், இல்லை ஆடியோ நல்லாம இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் யூடியூப் அல்கரிதம் அப்படிதான் புரிஞ்சுக்கும். அது என்ன செய்யும்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வீடியோ போறீங்க, 2 நிமிஷம் வீடியோ போட்டாலும் ஆடு வரும். ஏன்னா யூடியூப்ல அது வரும். மிட்ரோல் ஆடு மட்டும்தான் வராது. மிட்ரோல் ஆடுனா 8 நிமிஷத்துக்கு மேல போட்டாதான் மிட்ரோல் ஆடு வரும். அப்படின்னா இடையில ஆடு வருது பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இடையில ஒரு ஆடு வரும். இப்போ நான் ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டதுன்னா 3 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆடு ஒன்று வரும், மேபி 6 நிமிஷம் கழிச்சு கூட ஒரு ஆடு ஒன்று வரலாம். அந்த மாதிரி வரும். ஆனா நீங்க வந்துட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 நிமிஷம் இந்த மாதிரி எப்படி வீடியோ போட்டாலும் அதுல ஒரு ஆடாவது கம்பல்சரி வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த பேனர் வர்றது வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ போடுறீங்க, 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, ஒரே நிமிஷத்துல அந்த வீடியோ பார்த்துட்டு வெளியேறிடுறாங்க அப்படின்றதுக்கும், ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அந்த 3 நிமிஷம் வீடியோ என்டையர் வீடியோ பாக்குறாங்க. இந்த என்டையர் வீடியோ பார்க்கறதுனால யூடியூப் இதை நல்ல ஒரு வீடியோவா சிக்னல் பண்ணி அது என்ன செய்யும்னா நிறைய பேருக்கு இதை ரெஃபர் பண்ணும். அப்போ நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிப்பாங்க. எப்பா இவர் பாருப்பா, எல்லாருமே பெருசு பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் சுருக்கமா சொல்றாருப்பா அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது உண்டாகும். அதனாலதான் சொல்றேன், கண்டென்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க வந்து பணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க, வீடியோ டியூரேஷன் எக்ஸ்ட்ரா வைக்கணும், வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு, அந்த கண்டென்ட் 8 நிமிஷம் தான் போட்டு ஆகணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, நான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரதுக்காக இழுக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 3ஆ பிரிச்சு போட சொன்ன பார்த்தீங்களா ஒரு கண்டென்ட்டை, அந்த மாதிரி கூட போடுங்க. அதுக்கிட்ட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்துட்டு போட்டுறாதீங்க. அதுக்கு அந்த மாதிரி முக்கியத்துவம் இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ எவ்வளோ விஷயத்த எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய காமன் மேன் தமிழை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து லிங்க் இருக்குது, சீக்கிரமா நம்ம சேனலை ரிவீல் பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா போப்பா எங்க போ உன் சேனலை பத்தி சொல்றேன்னு சொல்லவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா நான் சொல்றேன் நான். ஆனா நிறைய பேர் நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வீடியோ போட்டப்ப நம்மளுடைய அந்த சேனலுடைய ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம், அதை பார்க்கலைன்னா பாருங்க நீங்க. எனக்கே மறந்து போச்சு எந்த வீடியோவில் போட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இல்லை ஈவினிங் வந்துட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.